ஹாய் கைஸ், நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த 2 சேனல் எஸ்டிகே ஆம்பிள் பிளேயர், அதாவது இந்த அட்டை பாக்ஸில் வந்துட்டு கன்வெர்ட்டர் வச்சு எஸ்டிகே ஐசிலாம் வச்சு இப்போ ரீசெண்டாக 4440 ஐசி எடுத்துட்டு ரீவொர்க் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வேலையை காட்டி விட்டுட்டு அப்படி என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுண்டு கிளாரிட்டி பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் சவுண்டை ஓட்டி நல்லா டிஜே சாங்கு போட்டு விட்டாச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பா ஆஃப் ஆச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கருகன சுமல்லாம் வந்துச்சு. ஸோ டக்குன்னு பின்னாடி திருப்பி பார்க்க பின்னாடி ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட்டாகவே ஒன்னுடன் ஒன்று அப்படியே ஒட்டி ஜாயிண்டாகவே இருக்குது. சரி, அப்போ இதான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட்டரில் டேரெக்டாக லைன் கொடுத்து பார்த்தேன். திரும்ப வந்துட்டு ஆம்பா ஆன் ஆகலை. அப்போ ஃபுல் டெத் கண்டிஷன் தான். ஸோ கன்வெர்ட்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கன்வெர்ட்டர் அவுட்புட் டயோடு ரெக்டிஃபையர் டயோடு பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிட்டு இருக்கு. அந்த கன்வெர்ட்டர் டயோடு எதுக்கு வெடிச்சு இந்த ஆம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சங்கடமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச் ஸ்பீக்கர் எரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நம்மகிட்ட ஸ்பீக்கர் எதுவுமே இந்த மாதிரி எரிஞ்சு போனது இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு 2 ஸ்பீக்கர் வந்து எரிஞ்சிருக்கு. அதாவது ஹெவி லோடு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து எஸ்டிகே தான் 25 வாட்ஸ் தான் ஸ்பீக்கர். 2 ஸ்பீக்கர் 60 வாட்ஸ், அதாவது 30 வாட்ஸ் 60 வாட்ஸ் ரெண்டையும் வந்து பேரல் பண்ணி போட்டேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்ட இந்தியே செகண்ட்ஸாக வாங்கினது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி எரிஞ்சு போனது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இனி இந்த மாடல் ஸ்பீக்கர் வந்து இனி புதுசாகவும் வாங்க முடியாது, செகண்ட்ஸாகவும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினல் காயில் போட்ட சூப்பரான ஸ்பீக்கர். ஸோ இப்போ எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இனி வேறு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி அந்த பாக்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் பார்க்க ரெடியாக இருங்க. பை கைஸ்.